வாங்கம்மா. வீட்டுக்காரர் என்னமா பண்றாரு? விளக்கு மறுப்பின்றாரு. வாங்கம்மா. நான் நேற்று சொன்னேன், இது குடும்பத்தை குறிவைத்த சோதனை என்று நான் சொன்னேன். போன எலெக்ஷனில் நீங்கள் நாமினேஷன் தாக்கல் பண்ண பொழுது உங்கள் சொத்தோடு மதிப்பு 2,66,70,432 ரூபா. ஆனால் இப்போ தோராயமாக 4,000 கோடி. ஒன்றும் பண்ண மாட்டாங்களா? ஒன்றும் இல்லை, நான் வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு இந்த சேனல் இந்த நிகழ்ச்சி வாயிலாகவே சொல்லிக் கொள்கிறேன். கடந்த 4 ஆண்டுகளில் கலைஞர் டிவி சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கிய திரைப்படங்களுக்கு எப்படி பேமெண்ட் கொடுத்தார்கள் என்பதை விசாரித்தால் தெரிந்துவிடும். 2 கோடி, 1 கோடி, 3 கோடி, 4 கோடின்னு இவர்கள் பேசி வாங்கும் அத்தனை படங்களுக்கும் முழுமையாக கருப்பு பணத்தில் தான் கலைஞர் டிவி மட்டும் வாங்குகிறது. சோலி முடிச்சு. ஏம்பா சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஏன் பாட ரெடியா? ஆச்சுங்க, சீக்கிரம். ஸோ சிகப்பு பூதம் உள்ள வந்தால் யார் மாட்டுவா? அண்ணன். சின்னவர். அண்ணன் அண்ணன் தான் கூப்பிடணும், இல்லை அவர் டேடி, ஒரு சன் அண்ணன். ஓகேங்களா? தமிழகத்து மக்களுடைய நிலை என்னவென்றால், ஒருபுறம் எங்கு திரும்பினாலும் அப்பா 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 என்ற குரல் எங்கள் ஆறுயிர் தளபதியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. மறுபுறம் எங்கு திரும்பினாலும் அண்ணா 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 என்ற குரல் எங்களுடைய துணை முதலமைச்சரை நோக்கி திரும்பி கொண்டிருக்கின்றது. This is targeted towards family. செந்தில் பாலாஜிலாம் ஒரு செகண்டில் ஏங்க 6வது கட்சி வரேன் நான் பாரத் மாதா கீண்டு போயிடுவார். மற்றவர்களும் அந்த நிலையில் தானே இருக்கிறார்கள். பெரியோர்களே, தாய்மார்களே, நான் இருக்கக்கூடிய காக்கூக்கா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனுக்கும் இரும்பு கொட்டையாகிய ஈக்குக்கா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்து விட்டேன். கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இதற்கு பிறகுதான் பேச்சுவார்த்தை என்பது தொடங்கும். யார் யாரெல்லாம் இருக்கீங்கப்பா, வாங்கப்பா. தென்னரசு, தங்க தென்னரசு. ஆமா, இவரு 1.5 வருஷம் தான் இல்ல, அது முத்துசாமி. வாங்க 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 வாங்க. முத்துசாமி வேணாம் வேணான்னு சொன்னார். ஆமா, வாங்க போம்மா, போம்மா, போம்மா. இப்போது இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல மட்டும் ரிப்போர்ட் ஆயிருக்கு, 2020 கோவிட் காலத்திலிருந்து இப்போது வரை டாஸ்மாகோட கொள்முதல் மற்றும் விற்பனை விவரங்களை தாருங்கள் என்று அமலாக்கத்துறை டாஸ்மாகுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறது. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. உங்கள் ஆபீஸுல புகுந்து உங்களது அரசு அலுவலகத்தில் புகுந்து 4 நாட்களாக சோதனை செய்திருக்கிறது. ஏன் உங்கள் பழிவாங்கும் நடவடிக்கை என்று ஒரு போராட்டத்திலோ ஆர்ப்பாட்டத்திலோ ஈடுபடவில்லை? கடுமையான கண்டன அறிக்கை கூட ஏன் இதுவரை வரவில்லை? மூச்சை கூட முழுகுவான தவிர இந்த குத்தாலிங்க வெளியே விட மாட்டான். பாருடா, இப்படி குறுகுறுன்னு பார்த்தீங்கன்னா நான் உன்னை பார்த்தா தானடா நீ என்ன பார்க்கறது எனக்கு தெரியும். பார்க்க மாட்டேன்டா. அப்போ உங்கள் அலுவலகத்தில் 3 நாளாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி பூந்து டாக்குமெண்ட்டை பூரா தூக்கிட்டு போயிடறேன், இது எங்களுக்கு ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? ஏற்கனவே மணலுக்கும் தூக்கிட்டு போனாங்க, அதே அவங்களுக்கு ஒரு விஷயம். நோ சூடு, நோ சொர்ணை, நோ பாதர்ட், எனி திட்டிங், எனி அபியூசிங், நோ சூடு, நோ சொர்ணை, நோ பாதரிங். இல்லை, மணல் விஷயத்திலையும் பெருசாக அவங்க கண்டன அறிக்கைலாம் எதுவும் இல்லை. ஒருவேளை எந்த விஷயம்லாம் அவங்க மாற்றுறாங்களோ இல்லை பச்சையாக அதிகாரப்பூர்வமாக மாட்டும் போது அமைதியாக இருக்கிறாங்க. மணல் விஷயத்திலையும் யாரும் பெருசாக பேசல. ரியாக்ட் பண்ணல. கரெக்ட், இதுலேயும் ரியாக்ட் பண்ணல. ஏன்னா அதை எப்படி டீல் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். அந்த டீலிங் மெத்தட் இது இல்லை. கத்தி கூப்பாடு போடுறது இல்லை, அதை நாங்கள் காலில் விடுறது. ஒரு பேச்சுக்கு அங்க வாங்க சொன்னா உடனே சொன்னதுக்கெல்லாம் சரி பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்? முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி நீலகிரி மாவட்டம் குன்னூரில் திமுக நிர்வாகிகள், நகராட்சி திமுக கவுன்சிலர்கள் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக உறுதிமொழி ஏற்றனர். அனைவரும் கைகளை நீட்டி உறுதி எடுத்துக் கொண்டிருந்த போது திமுக கவுன்சிலர் ஜாகிர் ஹுசேன் தமது அருகில் நின்று கொண்டிருந்த குன்னூர் நகராட்சி தலைவர் சுசீலா அணிந்திருந்த வளையலை நைசாக உருவ முயன்றார். உதய சூரியன்
உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதய சூரியன். ஓடி வருகிறான் உதய சூரியன். ஓடி வருகிறான் உதய சூரியன். இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில்.